ஷேய் விஷ்ணு பிரமா பூமியில் இறங்கி நீதி அரசராக நாங்கள் ஆண்ட காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு விரதமாக ஆகி போயிச்சாப்பா. ஒரு விரதமாக ஆகி போச்சு. இப்போ 7 செம்மத்துக்கு அப்புறம் பூமியில் இறங்கி நீதி அரசரை ஆண்டு கொண்டே இருக்கார். கடவுளே பூமியில் இறங்கி குடும்பத்தோடு உட்காந்து ஆண்டு கொண்டே இருக்கார். எப்பா கடவுள் உட்காந்துட்டாரு, உச்சியில் உட்காந்துருக்காரு. மானிட பிறவி தலையை குனிஞ்சு போனோம். சுற்றி 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 அகம்பாத சேட்டையில் போகிறான். நொறுக்கி விட்டுருவார். பின்னாடி சுற்றி எல்லா இடத்துலையும் நொறுக்கி விட்டுருவார். புரியுதா? உச்சியில் உட்காந்தாருன்னா தலையை குனிஞ்சு போனோம். மானிட பிறவி ஏண்டா முட்டா பேல காமுட்டா பேகளா. நாங்கள் வெளியே நிற்கும் பூரா நிமிந்து ஆட்டத்தில் போகுது. பின்ன முன்னும் பின்னுமா வருதை பார்த்தா ஆட்டத்தில் போகுது. எப்படியே அப்போ அந்த ஆட்டத்தை மாநில பிறவியை ரெக்கையை ஒடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆனால் ஒடிச்சே விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எல்லா விலையும் பூமியில் பூரா என்ன போட்டு வச்சுருக்கான்னு கணக்கு கொடுத்துட்டாரு. கணக்கென்ன எடுக்காமல் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிய. ஓடுங்கன்ட்டார் நீதிபதி. சர்ச்சி கோட்டார் பூராமே தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு கொடுத்துட்டாரு. கணக்கு விட்டுட்டார். சென்னை மெட்ராஸ் கேள்வி வரும், மதுரையும் கேள்வி வரும், சில்லிபுத்தூரும் கேள்வி வரும், ராஜபாளையமும் கேள்வி வரும். கேட்பான், டெல்லியிலேருந்து கேட்பான். என்ன அர்த்தத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிய? நீதிமன்ற கோர்ட்டு உட்காந்துருக்கார கடவுள். அவரை மிஞ்சி நம்ம நடத்த முடியுமாங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி தமிழ்நாட்டுக்குள்ளே கேள்வி வரும். சர்ச்சி எல்லா சர்ச்சுக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும். என்னப்பா உட்காந்து இவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமாப்பா? அதுக்குத்தான் கேட்க முடியாத அளவுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கேட்க முடியாது. கணக்கு எல்லாம் ஆன்லைனில் ஏற்றிருக்காரு. சேட்டை பண்ணது பூரா ஏற்றி வச்சுருக்காரு. எல்லாம் விவசாயத்தை அழிக்கிறதை ஏற்றி வச்சுருக்காரு. எல்லாம் உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. இது அத்துமீறி இன்னும் வரலண்ணா அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் அப்படியே உள்ளே போய் நான் இன்னும் உட்கார முடியாத அளவுக்கு என்னை விளையாடுதானே அப்படிங்காரு. விளையாடுதானே செகண்டில் அவன் மண்டைய மூளையை அப்படியே திருப்பி ஓடி போயிருந்தானே அப்படிங்காரு. வழக்கறிஞராக உள்ளே வர வேண்டாமா? வழக்கறிஞர் இரண்டு தரப்பில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 2 தரப்பில் அவங்க வேலையை அவங்க பார்க்காங்க. ஆனால் மற்ற வழக்கறிஞர்கள் ஏற்கனவே இடப்பட்ட வழக்கறிஞர் கேஸு நடக்கா, அவன் தூக்கிட்டு வரான். இதில் இடத்துல எப்படி போடலாம் வரலான்னு. அப்போ எவ்வளோ அவனுக்கு கொழுப்பு இருக்குது. மித்த சிவபக்தன் ஐயாவுடைய பக்தனாக இருக்கிறவன் ஒரு 2 பேர் இல்லைன்னா 5 பேராக வந்து உள்ளே வந்து என்ன ஏதுன்னு கேட்கலாம்லப்பா வழக்கறிஞர். அதை நீ கேட்காதனால தான் இப்போ ஓம் புட்டு வெளியே எடுக்கார். ஏன்னா கேட்கலன்னு வச்சுக்கோ, அவன் புட்டை வெளியே எடுத்து விட்டுருவார். அப்போ அந்த சேட்டை வரையில் கேஸ் கட்டு பார்க்கையில் பிடிப்பார். வழக்கறிஞர் யாராவது தமிழ்நாட்டுக்குள்ளே 2 பேர் இல்லை 5 பேராக உள்ளே வா வந்து ஐயா உட்கார்ந்துருக்காரு. நேரடியாக எங்கே கணக்கு நீ கொடுக்கணுமோ அங்கே கொடு. இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ எல்லா வழக்கறிஞர்களையும் பிடிப்பார். இப்போ உனக்கு கடைசி அத்தியாயத்தில் போட்டார். நீதிமன்றமாக உட்காந்துருக்காரு. நீதிபதியை ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. நீதித்துறை, நீதிமான், நீதி அரசராக உட்காந்து 4 கணக்கில் உட்காந்துருக்காரு. இப்போ 4 கணக்கில் 3 கழிச்சிட்டு இப்போ ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜட்ஜிக்கு உள்ள கணக்கை பிடிக்காரு. எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஜட்ஜியை பூரா பிடிக்காரு. ஜட்ஜியா என்ன மட்டும் வந்து என்ன கேட்கல? என்ன அப்படியே என்ன மீறி இவங்க நடத்த முடியுமாங்கிற கேள்வி கேட்காரு. இல்லை செகண்டில் நான் எப்படி உருட்டணுமோ பிரட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்காரு. முக்கால் சத்தியம் உள்ளே வந்து கேட்க பாருப்பா. வழக்கறிஞர் வரலாம், நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வரலாம். நான் விஷ்ணு பிரமா கணக்கு கொடுத்துட்டோம். அவர் எதுக்கு இடையை பிடிச்சி நிற்காரு? திராசை பிடிச்சி எதுக்கு நிற்காரு? தப்பாக வழக்கு உள்ளே ஓட போய் தான் வா அப்படிங்காரு. அதனால் வந்து பார்க்கப்பார், வந்து கேள்வி கேட்கப்பார். பையன் மேலே நின்று பதில் சொல்லுவார். பதில் சொல்ல மாட்டான்ல, டக்குன்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார். யார்கிட்ட? வழக்கறிஞர்ட்டையும் சொல்லுவார், ஜட்ஜி கோட்டார்ட்டையும் சொல்லுவார். கேட்ட கேள்விக்கு பதில் கொடுப்பார். கேட்கலாம் முடியாது. அவரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்ன சொல்லுதாங்களோ அப்படியே நாங்கள் கேட்கணும்ட்டு போயிடுவியே. அதுதான் கணக்கு. பூமியில் இறங்கி பூமியில் நின்று கணக்கு போடுதாரப்பா. இப்படியா இப்போ விளையாட்டு? பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். நாக்கை கடிச்சு அழிக்கான். தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட நாட்டில் பூரா அழிக்காப்பா. எவ்வளவு சாப்பிடுத உணவு கொடுத்துருக்காரு. மீறி அழிக்கான். அரசியல்வாதி ஆட்டத்தப்பார். தமிழ்நாட்டில் பூரா மது போதைகள் அடித்து ஒரே இழுக்கையா செய்யணும். அதான் சொல்லிட்டாரா, இராணுவம் உள்ளே வந்தவொடனே இவனை இவ்வளோ கூண்டோடு அல்லன்னு தான் சொல்லிட்டார். தமிழ்நாட்டுக்குள்ளே 8ஆம் நம்பரில் 2 கட்சிக்காரனை ஒன்று விட மாட்டார். அதையும் பார்த்துக்கோப்பா, அதையும் பார்த்துக்கோ. இப்படி வழக்கு ஆடுறதுக்கான நீதிமன்றம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். நீதிமன்றம் பொய்க்கு பித்தலாட்டத்துக்கான நீதிமன்றம் கொடுத்துருக்கேன். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் எது கொடுத்துருக்கேன்? தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடு அப்படின்னு. ஏன் தண்டனை கொடுக்க முடியல? இப்போ நான் உட்காந்துட்டேன்ல, வாங்காரில் வரப்பாரப்பா நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து லீவு பழசில் இருக்கிய
யாராவது வாப்பா வாங்கப்பா என்ன பெரிய இது அவர் தான் நான் தான் தப்பிச்சு இருந்தால் நான் மன்னிப்பு கொடுப்போம்ட்டார். அவர் வந்து பார்த்தாலே போதுமாப்பா, ஐயா வந்து பார்த்தாலே போதும், சந்தோஷமாக அந்த ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆட்டாமுட்டிக்க டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் எல்லாமே பிடி ஓடுவான், எல்லாம் அடைக்க பிடி ஓடுவான். காலை வைக்கணும் அப்படிங்காரு ஜட்ஜி, கால் வைக்கணும் பதத்தை. நீ வந்து காலை இங்கே வச்சு ஐயா கும்பிட்டு, ஐயா நீங்கள் இட்ட கணக்கில் நாங்கள் எல்லாமே வேலை பார்க்கோம் அப்படின்னு ஒரே வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயாட்டே போதும். மற்ற வேலையை அவர் பார்த்துருவாரப்பா. முக்கால் சத்தியம் தப்பு செஞ்சவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது, தூக்கி போட்டே மிதிப்பார், இவரே மிதிப்பார். மிதித்து அவனை குடும்பமே கருவறுத்து விட்டுருவார். முக்கால் சத்தியம் அதான் சொல்லிட்டார்ல, மானிட பிறவியை நான் பிறப்பில் இறக்குவேன், அடக்கையும் செய்வேன், அடக்கி உள்ளே தூக்கி போடுற வேலை ஏன் வேலை அப்படிங்காரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கேன், ஆன்லைனில் கொடுத்து நீங்கள் வரலனா என்னப்பா அர்த்தம்?